ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் மோகன் ஹியர். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம இப்போ வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து மீடியம் மோட் வாங்கியிருக்கோம். அப்படியே பீல் பண்ணிவிட்டு உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு அப்படியே பார்க்கலாம். எம்டி பாக்ஸாக இருக்குது. தலையில் வச்சுருக்கானுங்களா? படுபாவி பசங்களா, ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டேன்டா. மேனுவல் புக் பிளா 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 என்னென்னமோ இருக்கும், அதெல்லாம் நம்ம யார் படிக்கிறது. அடுத்தது கோப்ரோவோட மேனுவல் புக். இது நம்மளுக்கு தேவையில்லாத தூக்கி வர மாட்டோம். சூப்பர் மவுண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. கோப்ரோவோட ஒரிஜினல் மவுண்ட். என்னடா வரவே மாட்டுது. இப்படி பரவாயில்லையே, நல்லா இருக்கே. ஒரிஜினல் மவுண்ட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லாயிருக்கும். சூப்பர். அது கூட ஸ்க்ரூவும் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரிஜினல் தான். நைஸ். இதை அப்படியே நம்ம ஓரம் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு மீடியம் மோடு தான். பாக்ஸில் இதுக்கு மேலே எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். எம்டி பாக்ஸ். மீடியம் மோடு. இதுக்கு பேர் டெட் கேட்டும்பாங்க. விண்டோ வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். இந்த சைடு டோரை கீழே தள்ளி ஓப்பன் பண்ணோம்னா கோப்ரோ இன்சர்ட் பண்ணலாம். வேறு இழுக்கவே முடியல, புதுசாக இருக்கும், ரொம்ப டைட்டாக இருக்குது. முடியல. ஓகே, இவ்வளோ போராட வேண்டியது இருக்குது. நம்ம கோப்ரோ எடுத்து டெஸ்ட் பண்ணிடலாம். இதுதான் நம்மளுடைய கோப்ரோ ஹீரோ 11. இதில் வந்து நம்ம சைட் டோரை வந்து ரிமூவ் பண்ணணும். சைட் டோரை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம மீடியம் மோடில் வந்து பார்த்திங்கன்னா டைப் சி போர்ட் இருக்கும். அதில் வந்து நம்ம கோப்ரோ இன்சர்ட் பண்ணிட்டோம்னா கனெக்ட் ஆகிரும். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இது லாக் பண்ணிட்டோம்னா மீடியம் மோடு கனெக்ட் ஆகிரும் கோப்ரோவோட. புதுசாகவும் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. க்ளோஸ் ஓப்பன். டெட் கார்டு வேணும்னா யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா தேவையில்லை. நம்ம ரைடிங் டைமில் டெட் கார்டு யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம மைக் இன்சர்ட் பண்ணுவோம். சூப்பராக இருக்குது, கரெக்டாக ஆகிடுச்சு. இது நம்ம பட்ஜெட்டுக்கு கொஞ்சம் அதிகம்தான், இருந்தாலும் வாய்ஸ் கொஞ்சம் கிளியராக கொடுக்கணுங்கிறதுக்காக இதை நம்ம வாங்கியிருக்கோம். நைஸ். டெட் கேட்டும் அழகாக ஃபிட் ஆகிருக்கு. இது வந்து நம்ம விலாக் எடுக்கும்போது சரியாக கரெக்டாக இருக்கும். இந்த டெட் கேட் வந்து யூஸ் பண்ணால் விலாக் எடுக்கும்போது போட்டுக்கலாம். நம்ம மோட்டோ விலாகிங் டைமில் வந்து இது போட்டோம்னா காற்றுல பறந்துடும், அதனால் அதை தேவையில்லை, ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவல் தான், ஜஸ்ட்டு வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்தது சார்ஜிங் போர்ட்டு தான், டைப் சி. இது பிரச்சனை இல்லை, டைப் சி கொடுத்ததில்ல. கீழே வந்து மைக் அடாப்டர். மேலே ஒன்று இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து லேப்டாப்பில் காப்பி பண்ணுறதுக்கு அது கேபிள் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இது வந்து முக்கியமாக வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, அது ஒன்று தான் இதில் மைனஸு. டெட் கேட். ஓகேங்க, பாய். இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் லைஃப் ஆஃப் மோகன். பாய்.